அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அபுல் ஃபைஸ். நான் வந்து SLB ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th எழுதியிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிராஷ் லொக்கேட்டர் தான். இதை நான் எதுக்காக கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பெரிய பிரச்சனை, நம்ம நாடுன்னு சொல்ல முடியாது, பெரிய சோஷியல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தான். அது நம்ம ஊர்லலாம் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா இப்போ வந்து எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டு கிடக்கான், நம்மளாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிற்கமே தவிர அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து துடித்து இறந்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போலீஸ் கேஸ் ஆகுன்னு பயப்படுறோம். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சதான் இந்த டிவைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். டிவைஸ் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. வெஹிக்கிள் மானிட்டர்னு ஆன் ஆகிட்டு, ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 12 வால்ட் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டிவைஸ் ஆனில் இருக்கட்டு நம்ம போய் சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் இந்த டிவைஸ்க்கான சர்க்யூட் டயக்ராம். இதில் நான் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Arduino யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LCD யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க பார்த்தீங்கன்னா LCD கனெக்டர், அது கூட பொட்டன்ஷியல் லிமிட்டரும் சேர்ந்து வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா GPS மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா GSM SIM 800 யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி சென்சார் ADXL 335. இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்தாச்சு. சரி வாங்க மறுபடியும் போய் டிவைஸை போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா Arduino ஒன்றா இருக்குது. இது வந்து LCD உள்ள கனெக்டர் கீழே இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டர்னா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா GPS. இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு GPS யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் மெயின் இது வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணும், அதுக்கு வேண்டி தான் GPS யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா GSM யூஸ் பண்ணியிருக்கேன். GSM எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ணது. கீழே பார்த்தீங்கன்னா சிம் இருக்குது. கீழே சிம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சிம் மூலமாக மெசேஜ் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் ADXL 335 சென்சார். இதுதான் வந்து மோஷன் அண்ட் ஆக்ஸலரேஷனை மெஷர் பண்ணும். இப்போ வந்து வைப்ரேஷன், அப்புறம் வந்து இப்போ வண்டி இப்படி கீழே விழும்போது அதெல்லாம் இதான் மெஷர் பண்ணும். கீழே விழும்போது இந்த ஆக்சிஸ் மூலமாக மெஷர் பண்ணி நமக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த சென்சார் வந்து இப்போ வந்து பைக்லேயோ கார்லேயோ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன காட்டுது, வெஹிக்கிள் மானிட்டர்னு மட்டும்தான் காட்டுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு பிளிங்காகி எரிஞ்சிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா டவர் சிக்னல் காட்டிகிட்டு இருக்குது. இப்போ இந்த லைட்டு பிளிங்காகி எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா சிக்னல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா சிக்னல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து வண்டி எப்படி மூவிங்கில் போயிட்டே இருக்குது, டக்குன்னு இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அது 1 செகண்ட் ஆகும் மெசேஜ் போகிறதுக்கு. என்னோடய மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆக்சிடென்ட் அக்வர்னு வந்திருக்கு. இப்போ LCD பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. 2 மெசேஜ் வரும் மொத்தம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆக்சிடென்ட் அக்வர்னு LCDயில் டிஸ்பிளே ஆகும். சென்சார் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இப்போ அதுலேருந்து வந்து மெசேஜை நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சொல்லிட்டு 2 மெசேஜ் வந்திருக்கு. 2 மெசேஜ் வந்திருக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அக்வர்டுன்னு 2 மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து என்னடா இது வந்து லொக்கேஷன் காட்டாமல் 2 மெசேஜ் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டிடியூடு, செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடு. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ரோமில் போய் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேப் ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லொக்கேஷன் காட்டிடும், கரெக்டான லொக்கேஷன். இப்போ நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி லேட்டிடியூட் லாங்கிடியூடாக வரும்னா, இதுதான் சீக்ரெட் கோடு. இப்போ வந்து போலீஸுக்கெலாம் ஏதாவது லொக்கேஷன் போனாலும் இப்படி தான் போகும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் வழியாக தான் போகும். ஸோ அவ்வளோதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
பைக், கார் எல்லா வெஹிக்கிள்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் போட்டு தான் என்னோடய நம்பர் தான் நான் கோடில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் வருது. ஸோ இது வந்து டெமோ இல்லாமல் இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் நம்பரும் ஆம்புலன்ஸ் நம்பரும் போட்டு கோடில் அப்லோட் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதே மெசேஜ் கொடுத்துரும். ஸோ அவங்க வந்து விரைந்து வந்து மீட் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.